திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் 10ஆம் திருமுறை திருமூலர் அருளியது. பாடலும் விளக்கமும். பாடல் எண் 1481 முதல் 1490 வரை. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 1481. தானவனாகி தானைந்தாமலஞ்செற்று மோனமதாமொழிப்பான் முத்தராவதும் ஈனமில் ஞானானு பூதியில் இன்பமும் தானவனாயுரல்லான சன்மார்க்கமே. தான் அவனாகும் தத்துவம் அடைந்திட தன்னை அறிந்து தன்னில் பொருந்தி இருந்த ஆணவம், கண்மம், மாயேயம், திரோதாயி எனும் 5 மலங்களையும் வேரோடு பிடுங்கி எறிந்து மௌன நிலையில் இருந்து 5 எழுத்தை ஓதி தவம் செய்பவன் முத்தி இன்பம் அடைந்து முத்தர் என்றாவான். குறையில்லாத மெய்ஞானத்தை அறிந்து ஞான அனுபூதியில் பேரின்பத்தை உணர்ந்து தானே சிவமாக மாறுவதே சுத்த சன்மார்க்க சாதனையாகும். சிவனோடு சேர்ந்து என்றென்றும் நித்தியனாய் இருக்கும் மார்க்கமே சன்மார்க்கம். பாடல் எண் 1482. சன்மார்க்கத்தார்க்கு முகத்தோடு பீடமும் சன்மார்க்கத்தார்க்கும் இடத்தோடு தெய்வமும் சன்மார்க்கத்தார்க்கு வருக்கந் தெரிசனம் எம்மார்க்கத்தார்க்கும் இயம்புவன் கேள்மினோ. சன்மார்க்க நெறியில் இருப்பார்க்கு அவர் முகமே சிவன் இருக்கும் இடமாகி பீடமாகும். இந்த சன்மார்க்கி இருக்கும் இடம் இறைவன் உறையும் திருக்கோயிலாகும். சன்மார்க்கிகள் கூட்டத்தை காண்பதுவே சிவதரிசனம் நேராக காண்பதாகும். இந்த சன்மார்க்கமே நேரான வழி என்று உலகில் உள்ள எல்லா மார்க்கத்தினருக்கும் எடுத்துரைக்கின்றேன். இதனை கேட்டு உண்மையை உணர்ந்து தெளிவடையுங்கள். பாடல் எண் 1483. சன்மார்க்க சாதன தான் ஞான நேயமாம் பின்மார்க்க சாதனம் பேதையர்க்காய் நிற்கும் துன்மார்க்கம் விட்ட துரி சற்றார் சன்மார்க்கம் தானவன் ஆகும் சன்மார்க்கமே. சன்மார்க்க சாதனம் தான் சிவபரம்பொருளை அறிந்து சேரும் மெய்ஞானமாகும். மற்றுள்ள மார்க்க வழிகள் எல்லாம் அறிவில்லா மூடர்களுக்குத்தான் முனைப்பாய் நிற்கும். தீமை அளிக்கும் அவ்வழிகளை விட்டு சன்மார்க்க வழியில் நின்று துரியத்தில் சேர்ந்து எல்லா குற்றங்களும் நீங்கி பரிசுத்தமானோர் சன்மார்க்கி ஆவார். இந்த நன்மார்க்கமே தான் அவனாகும் மெய்ஞான வழியான சன்மார்க்கமே. சன்மார்க்கத்தில் சேர்ந்து சாகா நிலை பெறுங்கள். பாடல் எண் 1484. சன்மார்க்கம் எய்த வருமரும் சீடர்க்கு பின்மார்க்கம் 3ம் பெறவியல்பாம் என்றால் நன்மார்க்கம் தானே சிவனோடு நாடலே சொன்மார்க்கம் என்ன சுருதி கை கொள்ளுமே. சன்மார்க்கம் ஆகிய இந்த மெய்ஞானம் அடைய வரும் சீடர்களுக்கு மட்டுமுள்ள சரியை, கிரியை, யோகம் என்று 3ம் அவர்களுக்கு இயல்பாகவே அமைந்திருக்கும். ஆதலால் சிவபரம்பொருளுடன் பொருந்தும் ஞானம் என்ற நல்ல மார்க்கமே சிவனோடு கூடும் சன்மார்க்கம் என்பதை உணர்ந்து அவ்வழியில் சிவனையே விரும்பி தியானியுங்கள். வேத மறைகள் சொல்லும் உண்மையும் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சின் முத்திரையுடன் மெய் குருவாகி உபதேசிக்கும் ஈசன் சொல்லும் உண்மையும் இதுவே என உணர்ந்து சன்மார்க்க ஞான வழியை பின்பற்றுங்கள். பாடல் எண் 1485. அந்நிய பாசமும் ஆகும் கருமமும் முன்னும் அவத்தையும் மூல பகுதியும் பின்னிய ஞானமும் பேதாதி பேதமும் தன்னொடும் கண்டவர் சன்மார்க்கத்தோரே. தன்னை அந்நியமாய் பின்னி இருக்கும் பாசத்தினால் விளையும் கரும வினை பயன்களையும் அதனால் தொடரும் துன்பப் பிறவியின் அவத்தைகளையும் இதற்கெல்லாம் காரணமாகிய மூல பிரகிருதியை அறிந்து
பசு பதி பாசம் என பின்னி கிடக்கும் தன்னை உணர்ந்து மூலப்பொருளான மெய்ப்பொருளோடு ஞானத்தால் சேர்ந்து பேதாதி பேதங்கள் கடந்து அதில் தன் ஆன்மாவோடு கூடி நின்ற ஈசனையும் கண்டவர்கள் யாவரும் சன்மார்க்கத்தோரே. பாடல் எண் 1486. பசு பாசனீக்கி பதியுடன் கூட்டி கசியாத நெஞ்சம் கசிய கசிவித்து ஓசியாத உண்மை சொரூபோதயத்துற்று அசைவானதில்லாமையான சன்மார்க்கமே. ஆன்மாவாகிய பசுவை பிணைத்திருக்கும் பாசத்தை நீக்கி பரிசுத்தமாக்கி அவ்வான்மாவை பதியாகிய ஈசனுடன் கூட்டி மனத்தில் மெய் பக்தியோடு ஈசனையே நினைந்து கண்ணீர் விட்டு கசிந்து அழுது தியானம் செய்யுங்கள். அழியாத உண்மை சொரூபமாக விளங்கும் மெய்ப்பொருளையே பற்றி மனமும் உணர்வும் அறிவினில் ஒன்றி அசைவின்றி நின்று காணும் சமாதி நிலை மார்க்கமே சன்மார்க்கமாகும். பாடல் எண் 1487. மார்க்கஞ்சன் மார்க்கிகள் கிட்ட வகுப்பது மார்க்கஞ்சன் மார்க்கமே அன்றி மற்றொன்றில்லை. மார்க்கஞ்சன் மார்க்கம் எனும் நெறி வைகாதோர் மார்க்கஞ்சன் மார்க்கமாம் சித்த யோகமே. சமாதி நிலை கண்ட சன்மார்க்கத்தாரான மெய் ஞானிகள் தாங்கள் கண்ட உண்மைகளை வகுத்துரைத்து உலகிற்கு சொன்ன மார்க்கமெல்லாம் சன்மார்க்கமே அன்றி வேறு ஒன்றை காட்டுவதில்லை. இந்த உண்மையான உயர்ந்த மெய்ஞான வழியான சன்மார்க்க நெறியில் நில்லாதோர் சிவப்பரம்பொருளோடு சேர இயலாது. சன்மார்க்கத்தால் தானவனாகும் தவம் செய்யும் நாதத்தரும் யோகத்தில் சேர்ந்து ஒளியான ஞானத்தில் நின்றிருங்கள். உண்மையான சன்மார்க்கம் அன்பே, அதுவே சித்த யோகமாறுதம். பாடல் எண் 1488. 10. சகமார்க்கம். சன்மார்க்கம் தானே சகமார்க்கமானது மண்மார்க்கமா முத்தி சித்திக்குள் வைப்பதாம். பின்மார்க்கமானது பேரா பிறந்திறந்து உன்மார்க்க ஞானத்து உறுதியுமாமே. இறைவனை தோழனாக கொள்வது தான் சகமார்க்கம். சன்மார்க்க நெறியால் விளைந்தே சகமார்க்கம் தோன்றியது. உலகில் சிறந்ததான இச்சகமார்க்கம் பெறுதற்கரிய முத்தியையும் பெரும் சித்திகளையும் கொடுப்பதாகும். மற்றுள்ள மார்க்கமெல்லாம் நீங்காது தொடரும் பிறப்பையும் இறப்பையுமே கொடுக்கும். சன்மார்க்கமே உன்மார்க்கமாக கொண்டு ஞானத்தில் உறுதியாக நின்று தவம் செய். அதனால் ஈசனை உன் நண்பனாகி சகமார்க்கமாவான். பாடல் எண் 1489. மருவும் துவாதசமார்க்கமில்லாதார் குருவும் சிவனும் சமயமும் கூடார் வெறுவும் திருமகள் வீட்டில்லையாகும் உருவும் கிளையும் ஒருங்கிலப்பாரே. இவ்வாறு உள்ள சைவ நெறியில் 1 சுத்த சைவம், 2 அசுத்த சைவம், 3 மார்க்க சைவம், 4 கடுஞ்சுத்த சைவம், 5 சரியை, 6 கிரியை, 7 யோகம், 8 ஞானம், 9 சன்மார்க்கம், 10 சகமார்க்கம், 11 சட்புத்திர மார்க்கம், 12 தாச மார்க்கம் என்ற 12 மார்க்கங்களில் நில்லாதவர் இவ்வுலகில் ஏதும் இல்லாதவர் ஆவார். அவருக்கு நல்ல குருவும் அமையார். சமய நெறிகளில் ஒழுகாதவர்க்கு சிவனருள் கூடாது. இவரை காணவும் பயந்து லட்சுமி வீட்டை விட்டே விலகி விடுவதால் செல்வங்கள் ஏதும் இல்லாது போய்விடும். உறுதியாய் நின்ற உடலும் புகழும் குடும்பமும் சுற்றங்களான பந்துக்களும் இறைவனை உணரா அறியாமை ஒரு சேர இழந்து போவாரே. பாடல் எண் 1490. யோக சமாதியின் உள்ளே அகலிடம் யோக சமாதியின் உள்ளே உளரொளி யோக சமாதியின் உள்ளே உள சக்தி யோக சமாதி யுகந்தவர் சித்தரே. இறைவனை நண்பனாக்கி கொள்ளும் யோக சமாதியே சகமார்க்கம். இந்த யோக சமாதியின் உள்ளே எல்லா உலகங்களும் அடங்கி நிற்கும். இந்த யோக சமாதியின் உள்ளே பேரொளியாய் விளங்குபவரே ஈசன். அந்த யோக சமாதியின் உள்ளே உள்ளவளே பராசக்தி. இந்த யோக சமாதியில் இருந்து இறைவனை தோழனாக கண்டு உகந்து தவம் இருப்போரே சித்தராகி மெய்நிலை அடைந்தோர். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே. சங்கரின் கீதை
சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.